வணக்கம், நான் செல்வேன். இது உங்களுடைய கோஃபேக்ஸ். பெரிய இடைவேளை. உடனே ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியம். ரொம்ப நாளாக ஆதங்கமாக காத்துட்டு இருந்தேன். இம்மீடியட்டாக இந்த டாபிக் என்னை ரொம்ப தூண்டியிருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம், உங்கள் கூட அட்டாச் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய ஆவல். இதோட வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி நான் பேச வந்திருக்கிற விஷயம் என்னென்னா, பிரசாந்த் கிஷோர் டாபிக் தான். அவருடைய அட்டாச்மெண்ட், இப்போ அவர் எப்படி விஜயை பார்க்க வந்திருக்காரோ, அந்த மீட்டிங் அப்படின்றது, அந்த உறவு அப்படின்றது எதற்காக ஏற்பட்டிருக்கு? நிறைய பேருக்கு பல விஷயங்கள் இன்னும் இந்த நிமிஷமும் தெரியாது. பல வருடங்களுக்கு முன்பு பல எலெக்ஷன்களில் ஒரு தலைவர், அந்த தலைவர் சார்ந்த கேண்டிடேட்ஸ், அப்புறம் அதுலேயும் பலர் தெரியாது, சிலர் அவங்கவுங்க ஊர், அவங்கவுங்க ஏரியா அப்படின்றது தான். மீடியான்னு வர வரைக்கும் இந்த கன்சல்டன்ஸ் அப்படின்ற விஷயம், பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ், அதாவது அரசியல் ஆலோசகர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்றத கூட தெரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட வரிசையில் இப்போது நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறது பிரசாந்த் கிஷோர். ஆதவ்ன்றவர் இதுக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப ஹைலைட்டடாக, ப்ரெஷர்டாக, ரொம்பவும் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இவரை பற்றி நம்மளுக்கு வெளியே சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சொல்லப்பட்டவர் தான் பிரசாந்த். நேற்று அவர் பேசின விஷயத்தை பற்றி தான் நைட்டு நான் வீடியோவில் பார்த்தேன். பிரசாந்த் கிஷோர் அவரை பற்றியும் அவர் சார்ந்த சம்பவங்கள் இப்போது விஜயோடு நடந்ததை பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு கோப்பாக கொண்டு போகலான்னு ஒரு ஆசை. எஸ், பிரசாந்த் கிஷோர் என்பவர் யூஎன்ஓவில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வந்தவர் நேராகவே கன்சல்டண்ட்டாகவே பல கட்சிகளுக்கு தன்னுடைய உதவிகளை கொடுத்துருக்காரு. அதாவது நீங்கள் ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுத்து எலெக்ஷன் வரைக்கும் இருந்து அவங்கள பூஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான அவங்களுடைய முயற்சி என்னவோ அதை அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டாக தான் இவர் வேலை செஞ்சுருக்காரு. இவர் வேலை செஞ்சதில் ரொம்பவும் முக்கியமானவங்க ஆம் ஆத்மி, பாஜக, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா டிஎம்கே. ஒரு கன்சல்டன்ட் ஒரு கம்பெனி வளர்ச்சிக்கு தன்னுடைய உழைப்புகளை கொடுக்குறாங்கன்னா, சும்மா கொடுப்பாங்கன்னா இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி அவங்க அதுக்கான ஒரு ஃபீஸ் வாங்க தான் செய்வாங்க. அது எப்படி வாங்கினாங்களா வாங்கலையா எனக்கு அதில் தெரியாது. அது அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். நான் உள்ளே போகிறது என்னென்னா, இவர் யார், இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சம்பந்தமான சம்பவங்கள் தான். இவ்வளோ பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டாரு. கடைசியாக விஜய்க்கு கன்சல்டண்ட்டாக வேலை செய்ய பார்க்குறாருன்னா, இவர் ஒரு கட்சிகளுக்கு வேலை செய்ய பார்க்குறாரா, இல்லை ஒரு கம்பெனியாக இருந்து தன்னை அழைக்கிறவங்களுக்கு தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய டேர்ம்ஸ், தன்னுடைய எல்லா விதமான டேலண்ட்ஸையும் வெளியப்படுத்தி அவங்களுக்கான ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இந்த எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்றது தான் இப்போது கேள்வி. இல்லை என்னுடைய ஹெல்ப்பை செஞ்சு அவரை இதில் ஜெயிக்க வைக்கணுன்றது என்னுடைய ஆசை அப்படின்ட்டு வந்திருக்காரானு எனக்கு தெரியும். சரி, ஏற்கனவே ஆதவ் உள்ளே இருக்காரு, சேம் பொசிஷனில். எனக்கு ஒரு தாட் என்னென்னா, ஆதவ் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே அரசியலில் இருந்து பெரிய பெரிய ஆட்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அவர் மூலியமா விஜய்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஒய் நாட் பிரசாந்த் கிஷோரையும் நம்ம சேர்த்துக்கலாமே, கூடுதல் பலம், எக்ஸ்ட்ரா பவர் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா இதில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஆதவ் சொல்லியிருக்கலாமா அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது ஆதவ் என்பவரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருப்பா விஜய்க்கு? யாரு? ஒரே வார்த்தை டக்குன்னு சொல்லுவீங்க, புசி ஆனந்த்னு சொல்லிட்டு. இருக்கலாம், கூட இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு, ரொம்பவே இருக்கு, அதிகமாகவே இருக்கு. ஆனால் புசி ஆனந்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் பலது இருக்கு, பல சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதுதான்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ புசி ஆனந்த் வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் இல்லாத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், என்னுடைய எண்ணத்துலேருந்து வர அவுட்புட். சரி, தொழில் அப்படின்ட்டு உள்ளே வரும்போது, தன்னுடைய ஒர்க் அப்படின்னு உள்ளே வரும்போது, ஏற்கனவே வேலை செஞ்சிருந்த டிஎம்கே அவங்க வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க ஒரு விதத்தில். அவங்க தான் சொல்லவே முடியாது, யாருமே எப்போவுமே எந்த கட்சிக்கும் நான் சொல்ல மாட்டேன் இவங்க தான் அந்தந்த கட்சிக்கு வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது அந்த நுணுக்கங்கள் வாட் எவர் எதை கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி இல்லை அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜியை இன்னைக்கு இங்கே புதிய கட்சியான டிவிகேக்கு வை காண்ட்
விஜயோடைய கட்சிக்கு அவர் அதை யூஸ் பண்ண மாட்டார். அப்போது இதில் தொழில் தர்மம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, எப்படியும் ஒரு கட்சிக்கு வீக்னஸ்ன்னு ஒன்று உண்டு. அந்த வீக்னஸை இவரை யூஸ் பண்ணுறது மூலமா, அதாவது பிரசாந்தை யூஸ் பண்ணுறது மூலியமா டிஎம்கேவோட வீக்னஸை எப்படியாவது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏன் யோசிச்சிருக்க கூடாது? எல்லாமே கற்பனை. நான் சொல்றது அத்தனையும் என்னுடைய யூகங்கள். உண்மையா நடந்தால் மட்டும்தான். ஸோ என்னுடைய யூகங்கள் இது, வாய்ப்புகள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி ஏன் ஒய் நாட் அப்படின்ற ஒரு விஷயன்ற வார்த்தைகளுக்கு இடம் இருக்கு. அந்த விதத்தில், அந்த வகையில் நான் சொல்றது இதுதான். ஏன் இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்காது? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தைரியமாக இருப்பாங்களா டிஎம்கே? இல்லை ஒருவேளை எங்கேயாவது ஒரு ஓரமாக வாய்ப்புகள் ஆபத்தா இருக்க கூடுமா என்று நினைச்சிருப்பாங்களான்ற எண்ணமும் எனக்கு இருக்கு. நாட்டுக்காக நான் ஒரு கட்சியை துவங்குகிறேன் என்று ஒரு தலைவன், யாராக, விஜய் மட்டும் நான் சொல்லலை, யாராக இருந்தாலும், துவங்குவதாக இருந்தாலும் நடத்துவதாக இருந்தாலும் அந்த வார்த்தை தான் பக்காவாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். எப்படின்னா, நாட்டுக்காகத்தான் என் கட்சி, நாட்டுக்காகத்தான் நான், இல்லை ஒரு ஆசைக்காகவோ ஒரு சேஃப்டிக்காகவோ ஒரு பலமுக்காக, ஒரு பக்க பலத்துக்காகவோ, ஒரு விதமான ஒரு சேஃப்டிக்காகவோ அப்படின்ட்டு யார் நினைச்சாலும் அது தப்புன்றது தெளிவான ஒரு விஷயம். இதில் விஜயை நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா அங்கே மக்களுடைய கவனத்திற்கு இது கண்டிப்பாக போகும். மக்கள் யாரும் முன்ன போல இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, கும்பல் சேர்ந்துட்டா அதுக்கு பேர் எல்லாருமே ஓட்டு போடுற மனிதர்கள் தான்னு சொல்லவே முடியாது. பல ஆண்டு காலமாக நடந்துட்டு கொண்டிருக்கிற அரசியலை எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஒன்றுமே கிடையாது, தயவு செய்து அதில் சேர்த்துக்காதீங்க. ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாவலை படிச்சுட்டு அப்படியான்னு சொல்கிற ஒரு விதத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஏன் அந்த வகையில் ஒரு கட்சியை நம்ம ஆரம்பிச்சு முடியணும் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. மிக கடினமான ஒரு ஹோம்ஒர்க்குக்காக 3 பொலிட்டிக்கல் கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணியிருக்காரோ அப்படின்றது என்னுடைய எண்ணம், என்னுடைய கருத்து. இதுக்கு முன்னாடி ஆதவ் என்ன பேசினாருன்னா, தட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும். இது பேசிக் லெவலுக்கான ஒரு ஸ்பீக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ 2 மணி நேரம் பேசப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கும்னா, கண்டிப்பாக நம்ம யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. வாய்ப்புன்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் உடனே எல்லாத்தையும் வெளியில் சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் டெஃபினட்டாக கன்சல்டன்ட்டுக்கு கீழே வரவே வராது. டெஃபினட்டாக எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த நேரம், அந்த ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷனுக்கான நேரம் முன்னாடி தான் அதெல்லாம் சொல்லப்படாமே, வேறு எப்பவும் அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ஏதாவது நாங்கள் இதை பேசணும் அதை பேசணும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒரு பேசிக் லெவலான ஒரு அவுட்புட்ஸ், வெளியில் சொல்லணும், எதையாவது ஷேர் பண்ணணும், எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுக்கானதாக தான் இருக்குமே கண்டி பெரிய லெவலில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். பிரசாந்த் என்றவர் பிஜேபி மற்றும் டிஎம்கே என்ற 2 முக்கிய கட்சிகளோடு இணைந்து வேலை செஞ்சிருக்கிறாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த டீமோட வேலை செஞ்சவரை தனக்காக உழைக்க, தனக்காக வேலை செய்ய கூப்பிட்டுருக்கிறாரு விஜய்னா, எஸ் தாட். ஆனால் அவ்வளோ பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு தாட்டே கிடையவே கிடையாது. உலகத்தில் வேலை யாருமே பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் கிடையாதா? இருக்காங்க, இவரை விட டெஃபினட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க முக்கியம் இல்லை. யார் பிஜேபி மற்றும் மற்ற கட்சிகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அந்த மாதிரி கட்சிகளோடு சேர்ந்துருந்தாங்களோ அவங்க தான் தேவை. அப்படின்னா தான் எல்லாரோடைய கூட வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும்ன்ட்டு விஜய் நினச்சிருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ்லாம் இருக்குது. ஏற்கனவே பிரசாந்த் கூட நட்பில் இருந்த மோடி அவர்கள் இப்பொழுது பிரதமர். அவருக்கும் விஜய்க்கும் ஸ்டாலின் அவர்கள் எதிரி. இது கரெக்டா? நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் ஐ எம் வெரி சாரி. அதாவது 2026 பிஜேபி போட்டியிடுமா, எல்லா தொகுதியிலும் தனித்து அல்லது கூட்டணியாக நிற்குமா? எப்படி கூட்டணி என்றால் ஏடிஎம்கேவுடன் உண்டா? அப்போது ஏடிஎம்கேவுடன் டிவிகே கூட்டணி பேசப்படுவது எப்படி? பிஜேபி, டிவிகே, ஏடிஎம்கே ப்ளஸ் இப்படி இருக்குமா? எப்படி சஜஸ்ட் பண்ணுவார் பிரசாந்த் அண்ட் யாதவ்? ஒரு மாதிரி
ட்விஸ்டிங்காக த்ரில்லிங்காக இல்லை இந்த கான்செப்ட்டு ரொம்ப ஆவலாக இருக்கேன்னா பார்க்கலாம் விஜய்க்கு இந்த கன்சல்டன்ஸ்லாம் எப்படி உதவி பண்ண போகிறாங்கன்ட்டு. பின் குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசாந்த் அவர்கள் உதவி செய்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சி புதிய கட்சி சொல்ல முடியுமா? ஏன்னா விஜய் இப்போ தான் ஃபஸ்ட்டு வராரு, அவருக்கு இது வரைக்கும் கட்சி எதுவும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் கட்சியில் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுங்களேன். அந்த சூழ்நிலை வரும்போது ஏன் ஒய் நாட் ஆம் ஆத்மிக்கு பிரசாந்த் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி அப்போ இருக்கும்போது பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணுச்சு, பெரிய லெவலில் போராட்டங்கள் பண்ணுச்சு, நாடு ஃபுல்லாக பேசப்படுற அளவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. அது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கணுன்னும் போது பிரசாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சல்டன்ட் மட்டும் முக்கியம் இல்லை, பல விஷயங்கள் இருக்குன்றது தான் என்னுடைய தாட். தேங்க்யூ. நான் செல்வியன். இது உங்களுடைய கோர் ஃபேக்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி.